இந்த இயற்கை உலகத்தை உருவாக்கின தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பதில்கள் வரும். அந்த கோள்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆமென் ஆமென். இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்றேன், வெட்டப்பட்டதை தான் துளிர்க்க செய்கிறார். ஆமென். அறுத்து போடப்பட்டதை முளைக்க வைக்கிறார். ஆமென். வெறும் இந்த பிசிக்கல் ரெல்ம் தான் எல்லான்னு பெருசா நினைச்சு வாழ்க்கையில நம்பிக்கை இழங்காதீங்க. இந்த பிசிக்கல் ரெல்மையே உருவாக்குன ஆவிக்குரிய உலகம் என்று ஒன்று இருக்கிறது. கிரியேஷன்ல நீங்க வாழ்றதுக்கு அடைக்கப்படல, கிரியேட்டர்ல வாழ அவர் உங்களை அழைச்சிருக்கிறார். இயற்கை உலகம் நல்லதுதான், அது கடவுள் தான் உண்டாக்குனார். ஆனா அந்த இயற்கை உலகத்துல பதில் இல்லைன்றதுனால பதில் இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த இயற்கை உலகத்தை உருவாக்கின தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பதில்கள் வரும். பைபிள் எப்படி சொல்லுது பாருங்க. உன் பதில் பூமியில இல்லையா, உன் பதில் வானத்துல இல்லையா, கவலைப்படாத. வானத்தையும் பூமியும் படைத்த இயற்கைக்குள்ளே உன் பதில்கள் இல்லையா, கவலைப்படாத. அப்ப சூப்பர் நேச்சுரலா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில். அதனாலதான் சொல்லுது, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்படின்னா என்ன? எனக்கான ஒத்தாசை அல்லது எனக்கான பதில் பூமியிலையும் இல்ல, கீழையும் பார்த்துட்டேன், மேலையும் பார்த்துட்டேன், எங்க பூமிக்குள்ளேயே இல்ல, இந்த கிரகத்துக்குள்ளேயே இல்ல. பரவாயில்ல, இந்த கிரகங்களை உண்டாக்குன, இந்த நட்சத்திரத்தை உண்டாக்குன, இந்த கோள்களை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். My help come from the Lord who made heaven and earth. நான் சொல்றேன், supernatural answer is waiting for you. I tell you again, your answer is waiting in the presence of God. உங்க பதில்கள் அவருடைய பிரசன்னத்திலே காத்திருக்கிறது.